கோபால துரைசாமி நாயுடு, அதுதான் ஜிடி நாயுடுன்னு பெயர் சுருக்கம். இவருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூரில் எத்தனை நிறுவனங்கள்லாம் வந்திருக்கோ இண்டஸ்ட்ரியலாக உருவாக்கத்துக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இவர் இந்தியாவின் எடிசன்னு சொல்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புலாம் இருக்குது. அதில் ஒன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேசரை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் 11 மணி நேரத்தில் ஒரு வீட்டை கட்டி அன்றைய நாளில் பிரதமராக இருந்த திரு விவி கிரி அவர்களை வைத்து திறந்து வைத்தார். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத காலகட்டத்திலே பெண்களுக்கு வந்துட்டு தன்னோட தொழிற்சாலையெல்லாம் வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. 50 ஏக்கர் தனது சொந்த நிலத்தை வந்து பாலிடெக்னிக்கு கட்டி கொடுத்துருக்காரு பொதுமக்கள் பயன்பாடு. இப்படி நம்ம ஏராளமாக அடுக்கிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கலாம். இவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தமிழக அரசு ஒரு 3 நாட்களுக்கு முன்பே ஒரு பையர் கோயம்புத்தூரில் கட்டினாங்க. 10.1 கிலோமீட்டர் நீளம் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1900 கோடி செலவு பண்ணி 5 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த ஃப்ளைஓவர். நீங்கள் எங்கே போகணுன்னாலும் ஏர்போர்ட்டுக்கு இல்லை அவுட்ஸ்கர்ட்டான ஒரு ரோட்டுக்கெலாம் போகணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலாம். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அரசாணை வெளியிட்டிருக்கு தமிழக அரசு. ஜாதி பேர் வைக்க விடாது. இப்போ ஜாதி பேர்